Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நான் என்னென்ன விதைகள்லாம் விதைக்க போறேன் அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ லாஸ்ட் வீடியோல நான் என்னென்ன சீட்ஸ்லாம் வாங்கிட்டேங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிருப்பேன். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு பேப்பர் கப்ஸ் எடுத்துர்க்கேன். and இந்த விதைகள் எல்லாம் தான் நான் இன்னைக்கு விதைக்க போறது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முள்ளங்கி, பட்டாணி, அப்புறம் பிரிஞ்சாலோட விதை, பாவக்காய் நமக்கு தெரியும். இந்த மிளகு கடுகு போல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ப்ரோக்கோலி, அப்புறம் கொடமிளகாக்கு. தென் இந்த பாக்கெட்ல இருக்குது அது ஒரு வகை ஆஃப் பூ. அந்த பக்கத்தில் சோளம், அப்புறம் பிரிஞ்சால், திருப்பியும் வந்து கடுகு போல் இருக்கிறது தான் வந்து வெங்காயத்தோட விதை. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காணியும் பட்டாணியும் வந்து தண்ணியில் போட வச்சுக்கிறேன். பிகாஸ் அதுலேருந்து ஒரு ஸ்ப்ரவுட் வரும், அதை எடுத்து மண்ணில் வைக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இந்த மெத்தட் ஒர்க் ஆகலை எனக்கு. பிகாஸ் பட்டாணி அப்படியே ஒரு மாதிரி வந்து தண்ணியில் போனால் நமத்து போயிடும்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ண வேணாம். நான் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து கீழே நட்டு வச்சிட்டேன் மண்ணில். ஸோ அது எப்படி வருதுங்களா நான் அப்டேட் பண்ணுறேன். தென் மண் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மண் வந்து நான் எதுவுமே கலக்கலை, ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துலேருந்து எடுத்து வந்த மண். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் வந்து இந்த கப்ஸில் வந்து போட போகிறேன். என்னடா பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் இதை வந்து திரும்ப வந்து ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வேஸ்ட்டாக கீழே தூக்கிலாம் போட மாட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பெஸ்ட் என்னையை பொறுத்த வரைக்கும். திரும்ப இல்லைனா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கப்ஸ் கூட வாங்கிக்கோங்க. அதில் ஹோல் போட்டு நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது உடையிற வரைக்கும். பட் ஆனால் அது ஃபர்தராக ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கப்பெல்லாம் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா இன்னொரு கப்புக்குள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மண் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். மேலே வந்து முள்ளங்கியோட விதையை போட்டு அது மேலே லைட்டாக வந்து மண் போட்டு மூடிடுறேன். ஸோ இதே மாதிரி தான் மிச்சம் இருக்க எல்லா விதைகளுக்குமே வந்து நான் வந்து போட போகிறேன். அதேமாரி நான் வீட்டில் வளர்க்குற செடிகள் எதற்குமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸுங்கிறத நான் யூஸ் பண்ணதே இல்லை. பேசிக்காக ஃபர்டிலைசர்ஸுங்கிறதே நான் யூஸ் பண்ணதில்லை. இந்த வாட்டி தான் வந்து மாட்டோட சாணம் இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஸோ பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. அண்ட் நீம் ஆயில் மட்டும் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுவேனே தவிர மிச்சப்படி வந்து ஃபர்டிலைசர்ஸுங்கிறதுக்கு வந்து பெருசாக போட்டதில்ல. பிகாஸ் அந்த இங்கே இருக்க மண்ணோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்கலி அதுதான் வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மண்புழு இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த மண்ணில் வந்து மண்புழு இருக்கோ அது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குட் சாயில்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து போட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதில் வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து தைரியமாக வந்து க்ரோ பேக்லையோ இல்லை கீழே மண்ணிலையோ எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டேரெக்டாகவே க்ரோ பேக்லலாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஊட்டுறப்ப கஷ்டமாயிடும். நம்ம நிறையா போட்டோம்னா செடி வந்து அப்படியே வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போடுறது பெஸ்ட்டு. தென் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்மமேல்னு சொன்னேன்ல, அந்த பூவோட விதை. எனக்கு தமிழ் அதுக்கு பேர் தெரில, நான் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரியும் அந்த ஃப்ளார் நான் பார்த்துருக்கேன். தென் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் ஸ்பூனில் வச்சு ஊற்றினாலும் சரி, இல்லைனா கையில் வச்சு ஊற்றினாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி ஊற்றுறது பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் வரக்கூடிய விதைகளும் போட்டிருக்கேன். பட் அது வின்டர் டைமில் போட வேண்டியது. இங்கெல்லாம் வந்து திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த விதைகள் எல்லாமே வந்து நல்லா வளருதா, ஜெர்மினேட் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் கார்டனிங் பண்ணுங்கள். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.